தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கன மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு குடும்ப கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலர்களின் ஆலோசனைகள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு குடும்ப கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ஆலோசனைகள் என்ற தலைப்பில் எபேசியர் 5 அதிகாரம் 6 அதிகாரத்தை இதற்கு ஆதாரமாக வைத்து இந்த காரியங்களை நான் சொல்ல போகிறேன். கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு தனிப்பட்ட ஜாதி அல்ல, சகல ஜாதிகளிலிருந்து சீசராக்கப்பட்டு இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசித்த அந்த கூட்டமே தவிர கிறிஸ்தவர்கள் தனி ஜாதியோ அது தனி மதமோ தனி சங்கமோ கிடையாது என்பதை நீங்கள் புரிந்ததோடு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இது ஒரு மதம் அல்ல, ஒரு ஜாதி அல்ல, சகல ஜாதிகளிலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு இயேசுவின் சீசர்களாக வந்தவங்கள் தான் கிறிஸ்தவங்கன் பேர் வந்ததாக அப்போஸ்தலர் 11:26 இருக்குது. ஆகவே இந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விசேஷமான ஆலோசனைகள் ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிறையா பேர் அப்போஸ்தலன்னு சொல்லிட்டு தெரியுறான். அவங்களெல்லாம் அந்த அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கக்கூடாது. அது புரிஞ்சுக்குங்க. அந்த அப்போஸ்தலர்கள் தியாகிகளாக இருந்தாங்க, இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக செத்தாங்க. ஒருத்தன் ஜீவனை கொடுக்குறான்னா அதை விட ஒரு பெரிய சான்று, ஆதாரம், அடையாளம் வேறு என்ன இருக்குது? ஒரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லைன்னு எழுதியிருக்கு. உயிரையே கொடுக்குறாங்கன்னா அதை விட எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் ஏறக்குறைய எல்லாரும் இரத்த சாட்சிகளாக தான் இயேசுவுக்காக மரிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு சொத்து சுகம் சேர்க்கலை, அவங்களுக்குன்னு இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழலை, அவங்களுக்குன்னு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஸ்தாபனமோ சபையோ அவங்களுக்குன்னு கிடையாது. எல்லாமே இயேசுவுக்காகவே வாழ்ந்து அவருடைய வார்த்தைக்காகவே ஜீவித்து தியாகிகளாக வாழ்ந்த அந்த அப்போஸ்தலர்களோடு இன்றைக்கி உள்ளவங்களை இணைக்கவே முடியாது. இன்றைக்கி உள்ள பெரிய ஊழியர்கள்லாம் பாருங்கள், ஆடம்பரங்களை பாருங்கள், நகைகளை பாருங்கள், அவங்க உடைகளை பாருங்கள், ட்ரெஸ்ஸை பாருங்கள், அவங்களுடைய மேக்கப்பை பாருங்கள். சினிமா நடிகர்கள் கூட தோற்றுருவாங்க. அந்த அளவில் மேக்கப் பண்ணி அந்த அளவில் ஆடம்பரமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எப்படி ஒப்பிட முடியும்? ஆகவே அவங்கள தான் நமக்கு கோல் மாடல், முன்னோடி, அஸ்திபாரம், அவங்க தான் நமக்கு வழிகாட்டிகள். அவங்க கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்காங்க எப்படி எப்படி நடக்கணும், எப்படி எப்படி நடக்கக்கூடாது, எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி வாழக்கூடாது. அந்த அறிவுரைகள் முழுவதும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு எழுதியிருக்காங்க. மற்றவங்க கேட்க மாட்டாங்க. மற்றவங்க கடவுளை தேடி இன்றைக்கி அலைந்து உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 122 பேர் செத்துருக்காங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்க, ஹோலி பாபான்னு சொல்லி ஒருவருடைய சொற்பொழிவுகளை கேட்க, ஆசீர்வாதம் வாங்க அதிகமாக மக்கள் திரண்டு போய் போன 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 122 பேர் எப்படி செத்தாங்கன்னா, கடைசியில் அவர் அந்த போதனைகள், மத போதனைகள் செய்து கீழே இறங்கி நடந்து போகும்போது அந்த காலடி மண் இருக்குது பாருங்கள், அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக, அந்த மண்ணை எடுத்து கும்பிடுறதுக்காக நீயும் நானுன்னு முண்டி அடித்து போய் 122 பேர் அந்த அதில் நசுக்கி சாகுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவில் மக்கள் கடவுள் மேலே வெறியாக இருக்காங்க. கடவுளுடைய வார்த்தை சொன்ன அவங்க எவ்வளவு நேசிக்கிறாங்க. ஆனால் கடவுள் யாருன்னு தெரியல, அவருடைய வழிகாட்டிகள் யாருன்னு தெரியல.
அந்த கோழி பாபா வரலாறை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு போலீஸுக்காரர் அவர் பாலியல் குற்றத்தில் அகப்பட்டு சட்டப்படி தண்டிக்கப்பட்டவர். அதிலிருந்து வெளியேறி திரும்ப சாமியார் வேஷம் போட்டு இதிலேயே பிழைப்பு நடத்துவோம்னு சொல்லி இப்படியே பிரபலமாகி வந்தவர் தான் வரலாறு. பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள சாமியார்கள் முழுவதும், மதாதிகார முழுவதும், அல்லது கிறிஸ்தவ போதகர்கள் போப்புகள் முழுவதும் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா எந்த மதமாக இருந்தாலும் சரி மறுபக்கம் மோசமாக தான் இருக்கும். ஆகவே பூரண மனிதர்கள் பூரண வடிவில் உலகத்தில் எவனும் கிடையாது. அப்படி ஒருவர் உண்டானா மனுஷ பிறவியாக வந்த இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரையும் இயேசுவோடு ஒப்பிடவே முடியாது. ஆகவே அவர் சொன்ன அந்த ஜீவ வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் அப்படியே உள்வாங்கி தியாகமாக வாழ்ந்தாங்க. வாழ்ந்த மாதிரியே போதிச்சாங்க, போதிச்ச மாதிரியே வாழ்ந்தாங்க. கடைசியில் இரத்த சாட்சியாய் மரித்தாங்க. யோவான் 11:16 திதிமி எண்ணப்பட்ட தோமா என்ன சொல்கிறான்? மற்ற எல்லா சீசர்களையும் பார்த்து, அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். பிழைக்கும்படி இல்லை, அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். அநேகர் ஊழியத்துக்கு பிழைக்கும்படி தான் வர்றாங்க. ஒன்றும் வழி இல்லாட்டினா ஊழியத்துக்கு போங்க, வேலையே இல்லையா ஊழியத்துக்கு போ, நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா இதில் தான் மக்களுக்கு சாமி பேரால் நன்கொடை காணிக்கை வசூல் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கடவுள் பேரால் எத்தனையோ பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி பிழப்பு நடத்துறதுக்கு இன்றைக்கி அநேகர் வர்றாங்க. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? மரிக்கும்படி போவோம் வாருங்கள். எப்படி வந்தாங்க? சாகும்படி. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து சென்னையில் இரத்த சாட்சியாக ஈட்டியால் குத்தி கொண்டு இருக்காங்கல்ல, இன்றைக்கும் அந்த சாந்தோம் சர்ச்சு அடையாளம் இருக்குல்ல இன்றைக்கும். ஆகவே அந்த அப்போஸ்தலர்களை தான் நம்ம பின்பற்றணும். இன்றைக்கி வேணா எத்தனையோ பேர் இருக்கலாம், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம ஏதோ ஒரு மைக்கு மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு கருவி தான். அந்த ஆதி அப்போஸ்தலர் தான் எனக்கு வழிகாட்டிகள், உங்களுக்கு வழிகாட்டிகள். அவங்க எழுதி வச்சுருக்காங்க, சும்மா கட்டுக்கதை எங்கிட்டோ கனவு கண்டு சொல்லலை. அவங்க எழுதி வச்சுருக்காங்க. நல்ல தமிழில் அது மொழிபெயர்த்து சீகன் பால்க் ஐயா தரங்கம்பாடியில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் தமிழில் முத புதிய ஏற்பாட்டை இந்தியாவிலேயே தமிழில் தான் முத மொழிபெயர்த்து வெளியிட்டார். மு.க. ஸ்டாலின் ஐயாவே பாராட்டி அவருக்கு ஒரு மணிமண்டபம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க. தமிழுக்கு முத அச்சு சேர்த்த பெருமை சேர்த்த புஸ்தக வடிவிலே தமிழில் கொண்டு வந்த அந்த பெருமை சீகன் பால்க்கு ஜெர்மனியிலிருந்து வந்து அவருக்கு தான் பொருந்தும், தமிழ் தொண்டு செஞ்சுருக்காருன்னு சொல்லி அவருக்கு சிலை செஞ்சு மணிமண்டப கட்ட அவருக்கு 80 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சட்டசபையில் அதை அறிவிச்சிருக்காங்க. ஆகவே கட்டுக்கதையோ புராண கதையோ அல்ல, ரெக்கார்ட் ஆகிருக்குங்க, பதிவாயிருக்கு. இதைத்தான் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள அப்போஸ்தல நிருபங்கள்னு சொல்கிறோம். அந்த நிருபங்கள் முழு உலக கிறிஸ்தவர்களுக்கும் அறிவுரையாக, ஆலோசனையாக, போதனையாக நம்ம எடுத்துக்கிற வேணும். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாவிட்டாலும் குடும்ப கிறிஸ்தவர்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குடும்பத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு. அதனால் பட்டிமன்றம் பார்க்கவோ சினிமா பார்த்து தெரிஞ்சு கொள்ளவோ, அவன் மேடையில் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், எந்த மனுஷனும் சொல்லி நமக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க கிறிஸ்தவ குடும்பத்துக்கு எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது. இந்த ஆலோசனையே நம்ம ஆலோசனையாக வைத்து அதையே கூட்டி குறைக்காமல் அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து போவோமானா நிச்சயமாக வழி தவறி போகவே மாட்டோம். இங்கேயும் நல்லா இருப்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் வந்துடுவோம். 2 நன்மை இருக்குது. ஆகவே அவங்க கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க என்ற காரியங்களில் ஒரு 7 விஷயம், ஒரு 7 காரியம் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன்.
எபேசியர் 5 அதிகாரம் 6 அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களில் அந்த ஆலோசனைகள் இருக்குது. முதலாவது எபேசியர் 5 அதிகாரத்தில் முதலாவது ஆலோசனைகள் யாருக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி 22 படிப்போம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பாருங்க, முதல்ல படைக்கப்பட்டது யாரை படைச்சாரு? ஆணையா பெண்ணையா? ஆணைத்தானே படைச்சாரு. அப்போ ஆணுக்குத்தானே ஆலோசனை கொடுக்கணும், அறிவுரை கொடுக்கணும், புத்தி சொல்லணும். இங்கே பெண்களை பற்றி மனைவிகளேன்னு சொல்லி பெண்களுக்கு தான் ஆலோசனை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? எதுக்காக சொல்கிறாங்கன்னா, பெண்கள் தான் தவறு பண்ணாங்க, கீழ்ப்படியாமல் போனாங்க. பெண்கள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. இது நான் சொல்லலை, இதுவும் வசன அடிப்படையில் தான் சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 2 எடுங்க, டக்குன்னு படிங்க. இந்த மைக்கு உள்ளவங்க மைக்கை வச்சுக்கோங்க. மைக்கை படிச்சிங்கன்னா கொஞ்சம் தெரியும், கேட்கும். 1 தீமோத்தேயுல 2 அதிகாரத்தில் 13, 14 படிங்க. என்னத்தினாலன்னா, முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்புதான் ஏவாள் உருவாக்கப்பட்டான். அப்போ ஆதாமுக்கு சொல்லாமல் பெண்களுக்கு ஏன் சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டான். அந்த அம்மா படாவிட்டாலும் அந்த அம்மா தான் தப்பு செஞ்சது, மீறுதலுக்கு உட்பட்டது, கீழ்ப்படியாமல் போனது. அதனால தான் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றது காரணம் அதான். ஏவாள் கர்த்தரை தெரியாது, கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஆனால் புருஷன் சொன்னான், இந்த பழத்தை சாப்பிடாதப்பா. ஆதியாகமம் 2:17 அவனுக்கு தான் கர்த்தர் சொன்னார். இந்த அம்மா அப்போ படைக்கவே படலை. கர்த்தர் சொன்னது ஆதாமுக்கு தான் சொன்னார், எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லா பழத்தையும் சாப்பிடு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மட்டும் நீ சாப்பிடாதப்பா, புசிக்கு நாளிலே சாகவே சாவா அப்படின்னு அவனுக்கு தான் சொன்னார். அவன் மனைவிக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கான். இந்த அம்மா அது தெரியும், புருஷன் சொன்னது தெரியும். ஆனால் புருஷன் இல்லாத நேரத்தில் பாம்பு ரகசியமாக இந்த அம்மா கிட்ட பேசிச்சு. அதாவது அப்போல்லாம் மிருகங்கள்லாம் பேசும். பாவம் செய்த பிறகு தான் அதெல்லாம் சபிக்கப்பட்டு போனது. அந்த பாம்பு ஏவாள்கிட்ட பேச்சு, இந்த பழத்தை சாப்பிடு, சும்மா சாப்பிடு, சும்மா, அதனால ஒன்றும் இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்னா, புருஷன் சொல்லியிருக்கான். கர்த்தர் இந்த அம்மாவுக்கு நேரடியாக சொல்லலை, புருஷன் சொல்லியிருக்கான். ஆகவே புருஷன் சொன்னது இந்த அம்மாவுக்கு தெரியும். அதை இந்த அம்மா சொல்கிறேன், சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார்னு. அப்போ நேருக்கு மாறா சாத்தான் சர்வரூபம் கொண்டு பேசுகிறான். நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அடைவீர்கள், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். எப்படி? சாத்தான் உபதேசம் அதான், சாத்தான் உபதேசம் அதான், பிசாசிகளின் உபதேசம் இருக்கு இல்லையா, அதுதான் உபதேசம். ஏவாளுக்கு சாத்தான் செஞ்ச உபதேசம் அதான். எந்த உபதேசம்? சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீன்மை அறிவீர்கள், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள்.
இந்த 4 பாயிண்டில் ஏதாவது கெட்ட வார்த்தை ஏதாவது இருக்கா? ஏதாவது தவறான வார்த்தை, கெட்ட வார்த்தை, ஏதாவது மோசம் போக்குற மாதிரி, ஏதாவது சங்கடப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த 4 வார்த்தை சாத்தான் சொன்னது இருக்கா? இருக்கான்னு கேட்குறேன். இல்லை இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னதாக புருஷன் மூலமாக இந்த அம்மா கேட்டது, சாகவே சாவீர்கள், சாப்பிடாதீங்க, தோடாதீங்க, புசித்த நாள்லேயே செத்துருவீங்க. அது அபசகுணமாக இருக்குது, அது ஆப்போசிட்டாக இருக்குது, அது ஒரு சரியில்லாத வார்த்தையாக தெரியுது. சர்ப்பம் சொன்னது நல்ல அருமையாக இருக்குது. இப்படித்தான் பெண்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். பெண்களுக்கு கவர்ச்சியான வார்த்தைகள் சொல்லப்படும். அன்னைக்கு சர்ப்ப ரூபம் கொண்டு சாத்தான் பேசுகிறான்னா இன்னைக்கு வேறு ரூபத்தில் பேசுவான், வேறு ரூபத்தில் வருவான். அதெல்லாம் நல்லா சம்பாரிச்சிருவீங்க, நல்லா காசு வந்துடும், நல்லா சேலை, நல்ல பணம், அதை வாங்குங்க, இதை வாங்குங்க, இப்படி வாங்குங்க, அப்படி வாங்க, ஆசை வார்த்தைகளை. இந்த வார்த்தைகள்லாம் பிசாசி சகோதரிகளுக்கு சொல்கிறான், பெண்களுக்கு சொல்கிறான். பெண்கள் அதில் மயங்கிடுறாங்க. ஆஹா, அருமையாக இருக்கு. இந்த 122 பேர் செத்தாங்கன்னு சொன்னேன்ல உத்தரப்பிரதேசத்தில், எல்லாம் பொம்பளை தான். அதாவது 90% பொம்பளை தான். பொம்பளை தான் செத்துருக்காங்க. எல்லா கோயிலையும் பாருங்கள், பொம்பளை தான். பிசாசு பிடிச்சி ஆடுறதெல்லாம் பொம்பளை தான். கீழே விழுந்து ஊருன்றதெல்லாம் பொம்பளை தான் பெரும்பாலும் பாருங்கள். ஆகவே கிறிஸ்தவ பெண்களே ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் விளங்கலையோ புரியலையோ, முதல்ல நீங்கள் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன ஆலோசனை? உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. உன் சொந்த புருஷனுக்கு நன்மையோ தீமையோ கெட்டதோ நல்லதோ கீழ்ப்படி. உன் புருஷனுக்கு கீழ்ப்படியா? அதுதான் சொந்த புருஷன் போட்டிருக்கு. இங்கே புருஷன்னா ஆம்பளைன்னு அர்த்தம். ஆம்பளைக்கு கீழ்ப்படிங்கன்னா அது தப்பாக போயிடும். இன்னொருத்தரும் ஆம்பளையாக இருப்பான், அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாகிடும். சொந்த புருஷன்னு சொல்லும்போது எத்தனையோ ஆம்பளைகளில் ஒரு ஆம்பளையை நீங்கள் சொந்தமாக்கிக்கிட்டீங்க. சொந்தமாக நீங்கள் காசை கொடுத்து வாங்கின மாதிரி சொந்தப்படுத்திக்கிட்டீங்க. சொந்தப்படுத்துறதுனால உங்களுக்கு அதை என்ன புருஷன்? சொந்த புருஷன். மற்றவன் அந்நிய புருஷன். சர்ப்பம், சாத்தான் சர்வரூபமாக பேசுனது. சாத்தான் ஆனா பெண்ணா? அவன் ஆனா பெண்ணா? ஆண். அவன் ஆண்பால். அவன் ஒரு புருஷன். அவன் சொந்த புருஷன் கிடையாது, அந்நிய புருஷன். இந்த அம்மா சொந்த புருஷன் பேச்சை கேட்கல, அந்நிய புருஷன் பேச்சு கேட்டுச்சு. அது நல்லாவும் இருந்தது. புருஷன்கிட்ட ஒரு யோசனை கேட்போம்னு சொல்லி இல்லாமல் அவங்கிட்ட என்னடா கேட்குறது, இதான் நல்லா இருக்கே, நல்லா தெரியுதே, இதை விட என்ன இருக்குன்னு சொல்லி அவன் கிடக்கிறான்டான்னு சொல்லி பழத்தை பிடுங்கி சாப்பிட்டு இது சாப்பிட்டதோடு அவனுக்கும் கொடுக்குறான். நீயும் சாப்பிடு. அவனுக்கு தெரிஞ்சே சாப்பிட்டான், இந்த அம்மா தெரியாமல் சாப்பிட்டுச்சு. அதான் வித்தியாசம். இந்த அம்மாவுக்கு தெரியல, வஞ்சிக்கப்பட்டால், அதான் ஏமாற்றப்பட்டாள். அவனுக்கு தெரியும், தெரிஞ்சே ஏன் சாப்பிட்டான்னா பொம்பளை விட்டு இருக்க முடியல, மனைவி விட்டு இருக்க முடியல. அவனால் தனியாக இருக்கும்போது ரொம்ப நாளாக இருந்திருப்பான். அவனே தனியாக இருந்து பழகிட்டான். புருஷன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி பாவப்பட்டு இறக்கப்பட்டு அவனை விழாவில் எலும்பு இருந்தே ஒரு எலும்பு உருவி மனைவியாக உருவாக்கி கர்த்தர் கொடுத்தா அந்த மனைவி விட்டு பிரிய அவனுக்கு முடியல. ஏன்னா செத்துருவான்ல. அப்போ செத்துட்டா நான் எப்படி தனியாக இருக்க முடியும்? அவன் சாகும்போது நானும் சாகுறேன். ஆமாம், எத்தனையோ பேர் மருந்து குடிச்சாகும்போது 2 பேர் கூடி பேசிக்கிட்டு நீயும் சாவோம் நாமும் சாவோம், 2 பேர் சேர்ந்து சாவோம். எப்படி முடிவு? ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் சரி, நான் வந்த போகிறேன் சரியில்லை, நீயாவது நல்லா வேறு பொம்பளையை கட்டின்னு நல்லா இரு அப்படி சொல்ல முடியுமா? இல்லை அவன் சொல்லுவானா, இல்லை இவன் சொல்லுவானா? 2 பேர் சாவோம்டா. கூடி பேசி 2 பேர் சாகுறாங்க. அந்த மாதிரி தற்கொலை பண்ண மாதிரி தான் அவனும் சாப்பிட்டான். 2 பேர் சமைக்கப்பட்டாங்க, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. மூல காரணம் மனைவி தானே. அதனால தான் ஆலோசனை, மனைவிகளே
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, நீ கர்த்தருக்கு நீ எப்படி கீழ்ப்படுகிறியோ அதே போல என்ன செய், உங்கள் சொந்த புருஷனுக்கு. அந்நிய புருஷன் கிடையாது. உங்கள் அப்பா அந்நிய புருஷன், உங்கள் அண்ணன் அந்நிய புருஷன், உங்கள் தம்பி அந்நிய புருஷன், உங்கள் பாஸ்டர் அந்நிய புருஷன், உன்னுடைய சொந்தக்காரங்க அந்நிய புருஷன். ஆனால் உன் புருஷன் சொந்த புருஷன், உன் சொந்த உடம்பு, சொந்த ரத்தம். கீழ்ப்படிங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருங்க. உலகமே எதிர்த்தாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்கவே முடியாது. இந்த ரகசியத்தை சொல்கிறேன். நல்லவனோ கெட்டவனோ குட்டையோ நட்டையோ அவன் எப்படி ஆளோ புருஷன் ஆகிட்டான்ல, தலை இல்லாமல் ஒரு முண்டை இருந்து என்ன செய்ய, நல்லா செகப்பா முணுன்னு உடம்பு நல்லா இருந்து தலை இல்லாட்டினா என்ன செய்ய? ஒரு ஸ்திரிக்கு தலையாரு? ஸ்திரிக்கு தலையாரு? புருஷன்தான். உங்கள் உடம்புக்கு தலை புருஷன். தலைன்னா தலைவர். சும்மா டம்மி பீஸ் மாதிரி கூட சில தலைவர்களை வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க. இருக்கட்டுமே, இருக்கட்டுமே. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புருஷன் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் மனைவி சரியில்லாட்டினா ஒன்றும் செய்ய முடியாது. புருஷன் டம்மி பீஸாக இருந்தாலும் மனைவி கெட்டிக்காரியாக இருந்தால் குடும்பத்தை கரெக்டாக கொண்டு வந்துடுவா. மனைவிக்கு அந்த திறமை கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த கிருபை கொடுத்துருக்காரு, அந்த வல்லமை கொடுத்துருக்காரு. புருஷன் என்னமோ வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அவன் காரியம் முடிஞ்சிருமா? அதிகாலையில் மனைவி இழந்து வீட்டை பெருக்கி குடும்பத்தாக்கி சோறு பொங்கி குழம்பு வச்சு துணிமணியை துவைச்சி அவன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி. லேசான சேவையா? லேசான வேலையா? அவன் லேசாக சொல்லுவான், வேலை இல்லாமல் தின்னுக்கிட்டு இருக்க, வெட்டி வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் கிடக்கிறன்னா உன் மனைவி வேலையை செய்யடா பார்ப்போம். உன் வேலையை உன் மனைவி செஞ்சிருவா, ஈஸி. உன் மனைவி வேலையை நீ செய்ய பார்ப்போம். அவ்வளோ கஷ்டம், யாரும் செய்ய முடியாது. மனைவி இல்லாட்டினா புருஷன் செத்துருவாங்க. எத்தனையோ பேர் செத்துருவாங்க, செத்துருக்காங்க. உன் மனைவியை சும்மா கேவலமாக அற்பமாக நினைக்காத. அதனால் தயவுசெய்து சகோதரிகளே, கிறிஸ்தவ குடும்பங்களே, உன் புருஷனுக்கு கீழ்ப்படுங்க. எந்த புருஷனும் கெட்டவனாக இருந்தாலும் மனைவிக்கு துரோகம் பண்ணவே மாட்டான். அதை சொல்கிறேன், ரகசியம் சொல்கிறேன். தான் உயிர் போனாலும் மனைவி நல்லா இருக்கணும்னு தான் எந்த புருஷனும் நினைப்பான். அவன் கெட்டவனாக இருக்கட்டும், மனைவி கெட்டவனாக போக எந்த புருஷனும் விரும்ப மாட்டான், சகிக்கவே மாட்டான். சிறிய பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அப்படி போட்டிருக்கு நீதிமொழிகளில். அதனால் புருஷனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. மனதளவில் கூட அவனை கேவலமாக நினைக்காதீங்க. கர்த்தர் உனக்கு தலையாக கொடுத்துருக்காரு. அது சொட்ட தலையாக இருக்கலாம், மொட்டை தலையாக இருக்கலாம், ஈருபேணு உள்ள தலையாக இருக்கலாம், வழுக்கு தலையாக இருக்கிறான். அதுக்காக தலை சரியில்லைன்னு வெட்ட முடியுமா? வெட்டி போட்டுருவோம்னான்னு. அதனால தான் முக்காட்டுட்டு கொள்ளணும்னு இருக்கு. ஆம்பளைகளுக்கு அந்த கட்டளை இல்லை, பெண்களுக்கு தான் அந்த கட்டளை, முக்காடிட்டு கொள். ஒரே முக்காடு எல்லாம் அவன் தலையும் மறைஞ்சிடும். அவன் ஈரு பேணு செடா முடி அழுக்கு, ஒரே முக்காடு எல்லாம் மறைஞ்சிடும், முகம் மட்டும் தான் தெரியும். அன்பு திரளான பாவங்களை மூடும். புருஷனை கெட்டவனாக இருந்தாலும் வீட்டில் அவனை தனிப்பட்ட முறையில் புத்தி சொல்லு, கண்டி. 4 பேருக்கு முன்னாடி வஞ்சிடாத. 4 பேருக்கு முன்னாடி புருஷனை அடிக்கிற பொம்பளைகள்லாம் இருக்காங்க. ஓங்கி பலார்னு அரைகிற பொம்பளை இருக்கிறாங்க. புருஷனையா 10 பேருக்கு முன்னாடி எப்படி? அதுவும் ஒரு பொம்பளை தானே. அது என்றைக்குமே ஊர் உலகத்தில் நல்ல பேர் எடுக்காது. அது என்ன, உயிரோடு இருந்து செத்தவன் இந்த மாதிரி தான். சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். இந்த சினிமாவில் சொல்லுவாங்க சொர்ணக்கான்னு சொல்லுவாங்க, உருவம்மான்னு சொல்லுவாங்க சில பொம்பளைகள். அந்த லிஸ்ட்டில் போயிடும். அராஜகமாக கத்தி பேசுறது, அரட்டி பேசுறது, சத்தமாக பேசுறது ஒரு பொம்பளைகளுக்கு தகாது. ஒழுக்கம், பணிவு, சாந்த குணம், இதுதான் பெண்களுக்கு அழகு. பெண்களுக்கு அழகே தான். 3 தூதர்களோடு ஆபிரகாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூடாரத்தில் ஒளிஞ்சிருந்து தான் சாரால் கேட்டா. வெளியே வரல. என்னையா பேசுறீங்க, யார் நீங்கள், ஏன் புருஷங்கிட்ட என்ன பேசிக்கிட்டீங்க,
என்னடான்னு பேசலை. ஒரு பொம்பளைக்கு அழகு மறைஞ்சிருந்தா வேறு ஒரு மரத்துக்கு மறைஞ்சு தான் இருக்கும். மரம் தான் வெளியே இருக்கும். உன் புருஷன் மரம் வெளியே தெரியணும், நீ மறைஞ்சு தான் இருக்கணும், வேருக்குள்ளே பூமிக்குள்ளே மறைஞ்சு தான் இருக்கணும். ஆனால் அந்த மரத்தை தாங்கிறதே நீ தான், யாருக்கும் தெரியாது. உன்னால தான் உன் குடும்பம் நிற்குது. ஏவாளால் குடும்பமே அழிஞ்சிச்சு. அதனால் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. மனைவி அப்பா இல்லாமல் இருந்துடலாம், அண்ணன் இல்லாமல் இருந்துடலாம், தம்பி இல்லாமல் இருந்துடலாம், பாஸ்டர் இல்லாமல் இருந்துடலாம், சொந்தக்காரங்க இல்லாமல் இருந்துடலாம், புருஷன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் வாழா வெட்டி பேர். பார்க்குறவன் முழுவதும் அற்பமாக நினைப்பான், கேவலமாக நினைப்பான். தயவு செய்து புருஷனை பிரியாதீங்க. புருஷனுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. மனதளவில் கூட துரோகம் பண்ணிடாதீங்க. எண்ணத்தில் கூட மறக்கவே கூடாது. அதுவே பின்னாடி மரமாகி பின்னாடி உன்னையே அழிச்சிடும் அது. அதனால மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ஒன்றாவது பாயிண்ட்டு மனைவிகளுக்கு. இரண்டாவதாக எபேசியர் 5:25 படிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதே மாதிரி கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லியிருக்கு. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள புருஷர்களே, உங்கள் மனைவி அழகா இருக்காளோ இல்லையோ, அறிவாளியோ அறிவாளி இல்லையோ, படித்தவளோ படிப்பவளோ இல்லையோ, நல்லா ஒல்லியா இருக்காளோ குண்டா இருக்காளோ, அதெல்லாம் பார்க்காதீங்க. அவ உங்க யாரு? மனைவி. உங்க மனைவி அப்படின்னா, மனை அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். வீணா விஐபி, வீட்டில் உள்ள தலைவர்னு அர்த்தம். வீட்டுக்கு அந்த அம்மா தான் எஜமாட்டி. அந்த அம்மா தான். அந்த அம்மா இல்லாட்டினா உனக்கு மரியாதையே கிடையாது. நீ வீடு வாடகைக்கு போய் கேளுங்க, குடும்பம் இருக்கான்னு தான் முதல் கேட்பாங்க. குடும்பம் இருக்கா, பிள்ளை குட்டி இருக்கான்னா ரெண்டு கேட்க மாட்டாங்க. முதல் குடும்பத்தோடு இருக்கிறியா, மனைவியோடு இருக்கிறியா, அப்போ தான் வீடே கொடுப்பாங்க. அப்போ எந்த அளவில் சமுதாயம் மனைவியில் உள்ள புருஷர்களை மதிக்கிறாங்க பார்த்தீங்களா? கர்த்தரே சொன்னார்ல, புருஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, தனியாக இருக்கவே கூடாது. தேவனை விடவா, கர்த்தரை விடவா, தனியாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் சரி இப்படியே இருந்துட்டு போட்டோம்னான்னு சொல்லி நினைக்கல. கர்த்தரு நல்லதில்ல. அவனுக்கு ஏற்ற துணைன்னு சொல்லி நானே வந்து இறங்குறேன்னு அவரே வரல. ஏற்ற துணைன்னு சொல்லி அம்மாவை படைச்சாரா? ஏற்ற துணைன்னு. சில ஆளுக்கு தாயே தெய்வம், மனைவி எல்லாம் இன்றைக்கி வந்தவ, அம்மா தான் எனக்கு முக்கியம், அம்மா அண்ணா சும்மா இல்லடான்னு பாட்டு வேற, தாய்க்கு பின் தாரம்னு பழமொழி வேற. தாய்க்கு பின் தாரம் இல்லை ராஜா, தாரத்துக்கு பின் தான் தாய். அதை புரிஞ்சுக்க, வேதம் அப்படி தான் சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு ஏற்ற துணைன்னு சொல்லி தாயை கொடுக்கல, தங்கச்சியை கொடுக்கல, சகோதரியை கொடுக்கல. யாரை கொடுத்தார்? மனைவியை தான் கொடுத்தார். அதனால் மனைவி இல்லாமல் நீ இருக்க முடியாது. எல்லாரையும் விட்டுட்டு நீ இருந்துருவ, உன் மனைவி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் தயவு செய்து உன் சொந்த சரீரத்தை அன்பு கொடுங்க. உன் உடம்பு நல்லா இருக்க, நீ எப்படி சாப்பிட்ற? ஒரு நல்ல சாப்பாடுனா முதல் நீ தான் திங்க ஆசைப்படுற. ஏன்னா உன் உடம்பு நல்லா இருக்கணும்னு நீ தான் ஆசைப்படுற. உன் மனைவி உன் உடம்பு அதை புரிஞ்சுக்க. உன் மனைவி உன்னுடைய சரீரம். சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சொந்த மாம்சத்தை எவனும் பகைக்க மாட்டானே. அதுபோல் உன் மனைவி சொந்த சரீரம், சொந்த உடம்பு, அதை பகைக்காத. அன்பு கூறு. இங்கே போட்டிருக்கு, அன்பு கூறு. கீழ்ப்படின்னு சொல்லலை, அன்பு கூறு. மனைவிக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு, புருஷனுக்கு அன்பு கூறு. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். சபைன்னா மணவாட்டி, அவர் மணவாளன். சபைக்கு அவர் தலையாக இருக்கார். மனைவிக்கு நீ தலையாக இருக்க.
உனக்கு தலையா இயேசு இருக்கார். இயேசுவுக்கு தலை யார்? தேவனாக இருக்கார். இந்த ஸ்டெப்பு உள்ள இந்த ரகசியங்கள் ரொம்ப சபைக்கு தெரியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கணவன்மார்களே, உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க. சில பாஸ்டர் குடும்பத்தில் வர்ற சண்டை என்னென்னா, மற்ற பொம்பளைகிட்டையெல்லாம் சிரித்து பேசுகிறீங்க, எல்லாம் அன்பாக பேசுகிறீங்க, என்கிட்ட மட்டும் முறைச்சிக்கிட்டு பேசுகிறீங்க, என்கிட்ட மட்டும் அன்பே இல்லை. அப்படி சில குடும்பங்கள் தற்கூறிகளாக இருந்து சண்டை போடுறது உண்டு. சில சகோதரிகள் சண்டை போட்டு சபையவே உடைக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. தற்கூறிகள் அந்த பொம்பளைங்க ஒரு நாள் கூத்துக்கு வருவாங்க, வந்துட்டு அன்னைக்கு வந்து பாஸ்டர்கிட்ட பேசுவாங்கன்னா முறைச்சிக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்க முடியும். கடும் கோபத்திலே இப்படியா பேச முடியும்? சபைக்கே வர மாட்டாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு, அவன் எவ்வளோ வேதனையில் வருதோ, அந்த பொம்பளை பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் வருதோ, சந்தோஷமாக என்னம்மா சிரிச்சு சந்தோஷமாக, சரி பாஸ்டர் இந்த அளவுலையாவது, ஏன்னா முறைச்சிக்கிரிச்சே பார்த்துக்கிட்டு வந்த அந்த சகோதரி பாஸ்டர்கிட்டையாவது ஒரு நல்லது முகத்தோடு பார்த்து சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக பேசி ஆறுதலாக சொன்னால் அந்த அம்மாவுக்கு அந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம அப்பா மாதிரி பாஸ்டர் இருக்காருன்னு அதை புரிஞ்சுக்கிற சக்தி மனைவிக்கு இருக்காது. இது தற்கூறியாச்சே. இது அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தால் தானே தெரிய போகுது. இதை விளக்குன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவன் உயிர் போயிடும். இந்த மாதிரி எத்தனையோ சபைகள் அழிஞ்சிருக்கு, கிறிஸ்தவ குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. மனைவிகளே, உன் புருஷனுடைய நிலைமையை புரிஞ்சிக்க. நீ உண்மையாக இருந்தீன்னா, நல்லவளாக இருந்தா, கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக இருந்தா, உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். உன் புருஷன் ஒருவேளை சரியில்லாதவனாக இருந்தாலும் சரிப்படுத்துவார், சரி ஆக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. வசனம் அப்படித்தான் போட்டிருக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், உன் புருஷன் கீழ்ப்படியாதவனாக இருந்தாலும் சரியில்லாதவனாக இருந்தாலும் கற்புள்ள உங்கள் நடக்கையினாலே கீழ்ப்படிதினாலே அவனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும்னு தான் அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஏன் சொல்கிறான்? ஒரு ஆதாமால உலகம் அழியுதுன்னா, ஒரு ஏவாளால் உலகம் வஞ்சிக்கப்பட்டு சபிக்கப்படுதுன்னா, அதே பொம்பளையால் அதே ஒரு ஸ்திரீயின் வித்தா தானே இயேசு வந்தார். இயேசுவும் ஆனா வரல, ஸ்திரீயின் வித்தா தான் வந்தார். அவருக்கு பேர் என்ன? ஸ்திரீயின் வித்து. யாருக்காவது இயேசுவின் பேர், இந்த பேர் யாருக்காவது தெரியுமா? ஆதியாகமம் 3:15 போட்டிருக்கு. ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். அந்த வித்து தான் இயேசு. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர்னு சொல்லி கலாத்தியரில் 5:4 இருக்கு. அதனால் இந்த உலகம் சபிக்கப்பட்டது ஒரு பெண்ணாலனா, உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டதும் ஒரு பெண்ணால் தான். அதை புரிஞ்சுக்குங்க. அதான் மரியாளை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவளே, பிதாவின் கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே மரியாளே வாழ்க, தேவதூதர்கள் வாழ்த்துறாங்க. நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவே, உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டது ஒரு பெண்ணாலனா, ஆசீர்வதிக்கப்பட்டதும் ஒரு பெண்ணால தான். மறந்துடாதீங்க. உன் குடும்பம் சீரழிகிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் நீ தான் முழு பொறுப்பு. புரிஞ்சுக்க. உன் புருஷன் சும்மா டம்மி பீஸு தான், அவ்வளோதான். ஒரு பொம்பளையால் தான் ஒரு குடும்பம் கட்ட முடியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு பெண் தான் காரணம். வசனம் சொல்லுது. வாழ்க்கையில் அதை பார்க்குறோம், நடைமுறையில் அதை பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு குடும்பம் ஓகோன்று நல்லா தலைக்குதுன்னா பெண்ணுடைய திறமை தான். ஆகவே புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் என்ன செய்யுங்க? அன்பு கொடுங்க. வேறு ஒன்றும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, அன்பு தான் எதிர்பார்க்குறா. உன் மனைவி உங்ககிட்ட எதிர்பார்க்குறதுலாம் அன்பு தான். என் புருஷன் என் மேலே பாசமாக இருக்காரா, அப்பா பாசமாக இருக்காரா, அம்மா பாசமாக இருக்கா, இதெல்லாம் மனைவிக்கு கவலை இல்லை. 1000 அன்பு இருக்கட்டும், புருஷனுடைய அன்பு இருக்கா, அதுதான் முக்கியம். புருஷனுடைய அன்பு இருந்தால் எதையும் சகிப்பா, எதையும் தாங்குவா, எதையும் ஜெயிப்பா, எதையும் சமாளிப்பா, எல்லாம் முடியும். அதனால் தயவுசெய்து அன்பு கூறுங்க, கடிந்து கொள்ளாதீங்க, எரிச்சல் ஆகாதீங்க. அப்படியே ஆனாலும் திரும்ப அந்த அன்பை காட்டுங்க, வெளிப்படுத்துங்க.
அன்பை வெளிப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் இருக்குது, அதை செய்யுங்க. வெள்ளைக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது முத்தம் கொடுத்துட்டு தான் போவாங்க. இப்போ மனைவிகளை அது என்னமோ தப்பு கிடையாது. உன் சின்ன பிள்ளைகிட்ட நீ முத்தம் கொடுக்க மாட்டியா? உன் பாப்பாவை தப்பாது. அதே தான் உன் மனைவிக்கு நீ முத்தம் கொடுத்துட்டு போகிற, மனைவியை வாழ்த்த போகிற, தட்ட போகிற. உன் மனைவிக்கு நீ ஒரு தகப்ப ஸ்தானத்தில் நிற்கணும், ஒரு தலைமை ஸ்தானத்தில் நிற்கணும். உன் மனைவியை பாராட்டணும். குழம்பு நல்லா இருக்கே, அருமையாக இருக்கே, இன்றைக்கி நல்லா செஞ்சுருக்கிறிய, பாராட்டணும். நல்லா சாப்பாடு நல்லா இருக்கே. இந்த சின்ன சின்ன விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை எதிர்பார்ப்பாங்க. குறுகுண புத்தி உள்ளவங்க தான், வசால புத்தியெல்லாம் கிடையாது இந்த அம்மாமார்களுக்கு. அதை நீ புரிஞ்சு அதில் நீ ஊக்குவி. அந்த அன்பு அப்படி காட்டு. அந்த அம்மா அந்த விரும்பு. ஆஹா பரப்பு அவளை கஷ்டப்பட்டு அந்த அம்மா 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டது, ஒரே நொடியில் நீ சொல்கிற வார்த்தை சந்தோஷம். ஆஹா பரவாயில்லடான். நீ என்னத்தை குழம்பு வச்ச அப்படியே தூக்கி எரியுறது, சட்டோடு எரியுது. அந்த அம்மாவுக்கு பாவம் 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சு எப்படி இருக்கும்? அப்படியே விரக்தியாகி நாளுக்கு நாள் அப்படியே டென்ஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடைசியில் முழு திறமையும் அதை காட்டிடும். என்ன திறமை? தூக்கில் போய் தொங்கிடும், இல்லாட்டினா ஓடிடும், இல்லாட்டினா இவனை கொண்டுடும், எதையாவது ஒன்று செஞ்சு தொலைஞ்சிடும். குடும்பமே போச்சு. தயவு செய்து சின்ன ஓட்டையாக இருந்தாலும் அடைச்சிருங்க. கப்பல் பெரிய கப்பலாக இருக்கும், சின்ன ஓட்டை தானேன்னு விட்டீங்கன்னா முழு கப்பலும் அப்படியே கவுந்து போயிடும். சின்ன ஓட்டைன்னு உடனே அசால்ட்டாக நினைக்காம உடனே அடைக்கப்பார். மனைவிகளிலே அன்பு கூறு. அன்பை தான் அந்த அம்மா எதிர்பார்க்குறாங்க. அல்வா கொடுக்கறது, பூவாக வாங்கி கொடுக்குறது, அதில் சந்தோஷம். ஆக அல்வா அதை தின்னுட்டு அதோட போயிடும். அப்படி ஏமாத்துறான் சிலது. அன்பு அப்படி அல்ல. இன்னொரு காரியம் சொல்கிறேன். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்னே இருக்கு. கர்த்தருடைய அன்பு சிட்சி இதுதான். அது பெண்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, கண்டித்து சொல்கிறது, புத்தி சொல்கிறது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம யாருக்கிட்ட அன்பு கூறுறோமோ அவங்கள தான் சிட்சிக்க முடியும், கண்டிக்க முடியும். அது எங்கள் மனைவிக்கு தெரிய போகுது? அன்புனால தானே நம்ம புருஷன் எப்படி நம்மளை கண்டிக்கிறாரு, திட்டுறாரு, சத்தம் போடுறாரு. அன்பு தானே. அப்படி நினைக்கணும். அது நினைக்காத பட்சத்தில் நாம் கொஞ்சம் ஞானமாக தான், அதான் விவேகமாக நடங்கன்னு பேதுரு சொல்கிறான். பேதுரு என்ன சொல்கிறான்? புருஷர்களே உங்கள் மனைவி இடத்துல விவேகமாக. விவேகம்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா தந்திரம், சூழ்ச்சி, அதாவது கெடுக்கிறதுக்கல்ல, வாழ வைக்கிறதுக்கு ஏமாற்றி நடிக்கிற மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது சின்ன குழந்தைகளை இந்த நிலா பாரு, அந்த பாட்டியம்மா பாரு, அந்த பொம்மையை பாரு, அந்த குரங்கு வருது பாருன்னு சொல்லி ஏமாற்றி ஊட்டுவாங்க அம்மாமாருங்க சாப்பாடு சின்ன குழந்தைகளுக்கு. அது பொய் தான், கற்பனை தான். ஆனால் அப்போ தான் அந்த பிள்ளை சாப்பிடும். இப்போ நீ சொல்கிற பொய்யெல்லாம் தந்திரம் முழுவதும் அந்த பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் நீ சொல்கிறியே தவிர அந்த பிள்ளையை கெடுக்கிறதுக்கு நீ சொல்லலை. அந்த மாதிரி ஞானமாக பெண்கள்கிட்ட உள்ளதை அப்படியே முழுசாக எல்லாம் சொல்லிடாதீங்க. ஆண்களுக்குள்ள வீக்னஸ் அதுதான். பெண்கள்கிட்ட முழுசாக சொல்லிடாதீங்க. என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். இப்போ சின்ன குழந்தைங்க இருக்குது, எல்லாத்தையும் சொன்னால் விளங்குமா? அதுக்கு விளங்குற அளவில் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். விளங்காதெல்லாம் எப்படி ரொம்ப அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனியில் ஹிட்லர் வந்தார்னு சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன அம்புலி மாமாவில் வர்ற கதை மாதிரி எது இருக்கோ அதை சொல்லுங்கள். அதுக்காக ரகசியங்கள் சொல்லாமல் இருக்கிறதுனால அதை ஏமாத்துறீங்க, அதை வஞ்சிக்கிறீங்க, அதை மறைக்கிறீங்க. அந்த அர்த்தம் வராது. விளங்குற அளவில், அதுக்கு புரிகிற அளவில் உள்ள எதுவோ அதை சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லி சிம்சோன் ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே டக்குன்னு ஆகா இன்றைக்கே அவனை அடிச்சிடுறான்னு சொல்லி எதிரிகிட்ட சொல்லி அனுப்பி அவன் மொட்டையை போட்டு அவன் செத்து கண்ணை பிடிங்கி செத்தது தெரியல உங்களுக்கு? பெண்களிடம் ரகசியம் சொல்லாதேன்னு ஒரு பழமொழியே இருக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லு, எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் பெண்கள் என்றைக்குமே
உன்னைய கண்காணித்து என் புருஷன் என் மேலே அன்பாக இருக்கிறார். ஒரு வேளை அன்பாக இல்லாத மாதிரி உனக்கு ஒரு சில எரிச்சல் இருந்தால் நடிங்கன்னு சொல்கிறேன். நடிங்க, அன்பாக இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, நடிங்க. பின்னாடி திருத்திக்கிங்க. நம்ம நடிக்கக்கூடாது, உண்மையாக தான் இருக்கணும்னு உன் மனசுக்குள்ளே பின்னாடி. அந்த நேரத்தில் சில நேரங்களில் ஞானமாக, அதான் விவேகம் சொல்கிறது. அதுக்கு பேர் தான் விவேகம். சில விஷயங்கள் நேருக்கு நேர் சொன்னால் சண்டை வந்துடும், உள்ளது சொன்னால் சண்டை வந்துடும். அந்த நேரத்தில் எப்படி ராஜதந்திரத்தில் ஒரு பகையாளியை சமாதானப்படுத்துகிறோமோ, ஒரு பிள்ளைகளை எப்படி அடங்க வைக்கிறோமோ, அதுபோல் உன் மனைவி உன் பிள்ளை மாதிரி தான். மனைவியும் பிள்ளையும் ஒன்று, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் கணக்கில் பெண்களையும் பிள்ளைகளையும் சேர்க்கலை. சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் தான் கணக்கில் பண்ணாங்களே தவிர மனைவிகளையும் பிள்ளைகளையும் கணக்கில் என்ன செய்யலை? சேர்க்கலை. பழைய ஏற்பாட்டிலே சேர்க்கலை, புதிய ஏற்பாட்டிலையும் சேர்க்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டார். பிள்ளைகள் அந்த இது இல்லை, அது ஆவிக்குரிய வகையில் ஒன்றாக்குறாரு. ஆனால் சரீரப்பிரகாரமாக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. இப்போ பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடு இப்போ தானே வருது, 33%. இப்போ தான் போராடி பெரியார் அம்பேத்கர் எல்லாம் போராடி இந்த அளவில் ஒரு அளவில் அண்ணாதுரை கலைஞர் இந்த அளவில் போராடி ஒரு அளவில் செஞ்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. அவ்வளவு அடிமையாக வச்சுருந்தாங்க. மனு தர்ம சாஸ்திரத்தில், மனு தர்ம சட்டத்தில் இந்தியாவில் அவ்வளோ கேவலமாக பெண்களை வச்சுருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு முறை அதுதான். புருஷன் 4 பொம்பளையில் கட்டலாம். இந்த அம்மா ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனை இன்னொன்று கட்டினா அவன் விபச்சாரி, கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. அவன் 4 பொம்பளையில் கட்டலாம், ஒப்பாட்டிலாம் வச்சுக்கலாம். என்ன நியாயம், என்ன தர்மம்? அதான் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லறி. இந்த அம்மா விபச்சாரம் பண்ணிட்டா தண்டனை கொடுக்குறீங்கள, நீ யோக்கியனாக இருந்தால், நீ நல்லவனாக இருந்தால் நீ பாவம் செய்யாதவனாக இருந்தால் கல்லறி. எல்லாரும் ஓடிட்டான். ஆகவே இயேசுவின் உபதேசம் வேறு, பழைய ஏற்பாட்டு உபதேசம் வேறு, உலக சட்ட திட்டங்கள் வேறு. ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஆதி அப்போது சொன்ன காரியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி கீழ்ப்பணிஞ்சு போயிட்டோம்னா உலகத்தில் அதை விட ஒரு மேன்மையானதே இல்லை, அதை விட ஒரு சிறந்த வாழ்க்கையே கிடையாது. உலகத்திலேயே சிறந்த வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர்கள் தான். தயவுசெய்து கிறிஸ்தவ குடும்பங்களே அதை பின்பற்றுங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். 2. மூன்றாவதாக பிள்ளைகளே, எபேசியர் 6:1. உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே, அதனால் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா உன் பெற்றோரை கனம் பண்ணு, ஒரு தகப்பன் தாயை கனம் பண்ணு. முதியோர் இல்லத்தில் ஒருத்தன் போய் சேர்க்குறான், ஒரு அப்பாவை, வயசானவரை அப்பாவை சேர்க்குறான். ஏசி போடுங்க, டிவி வைங்க, எங்கள் அப்பாவுக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் மகன் சொல்லி அந்த அம்மா எழுதி எல்லாம் இது பண்ணுறாங்க. கடைசியில் அந்த சாமானை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி காரில் போய் சாமான் எடுக்க அந்த மகன் போயிடுறான். அப்பா காரங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாதர் உள்ளே வர்றாரு. ஏய்யா நல்லா இருக்கீங்களா, என்ன ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஃபாதர் இவங்ககிட்ட ரொம்ப ஐக்கியமாக அந்நியோன்யமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபாதர் இந்த அப்பாவோட மகன் அங்கேருந்து பார்க்குறான். என்னடா இது, அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபாதர் பேசுகிறாரு, எப்படி தெரியும் அவருக்குன்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிக்கிட்டே வர்றாரு. வந்துக்கிட்டு அந்த அம்மா உள்ளே வந்து ரூபை காட்டணும் வைக்கணும்னு சொல்லி அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த ஃபாதர்கிட்ட அந்த மகன் கேட்குறான், ஃபாதரே எங்கள் அப்பாவை முன்னாடியே தெரியுமா உனக்கு? ஆமாப்பா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹோமில் ஒரு அனாதை பிள்ளைய தத்தெடுத்துட்டு போனார். அப்போ இருந்து எனக்கு தெரியும், இப்போ தான் வந்திருக்காரு. ஆனால் யாருக்குமே சொல்ல வேணாம்னு சொன்னார், ஆனால் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா. அப்போ இவன் தான் அந்த அனாதை பிள்ளை, இவன் தான். யாரோ பெற்று அனாதையாக குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டாங்க. அந்த ஃபாதர் எடுத்து வளர்த்து ஆளாக்குறாரு. அவர் வந்து தத்தெடுத்துட்டு போயிருக்காரு பிள்ளையா.
அந்த பிள்ளை இன்னைக்கு படிக்க ஆளாக்கி பெரிய கோடீஸ்வரனாக்கி நல்ல வேலையில் உருவாக்கி அனாதி பிள்ளைனே தெரியாமையே வளர்த்துருக்கான் பாருங்க. அப்பேற்பட்ட பிள்ளை கடைசியில் கண்ணீர் விட்டு அழுது நான் தான் அந்த அனாதி அப்படி சொல்லி அதன் பிறகு அவன் திருந்தினதாக ஒரு கதையில் வருது. கதையில் மட்டும் இல்லை, நிஜத்திலையும் இந்த மாதிரி எத்தனையோ முதியோர் இல்லங்கள், அனாதி ஆசிரமங்கள், எத்தனையோ வயசானவங்க பிள்ளை 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 பிள்ளைங்கன்னே பிள்ளை மேலேயே பாசமாகி கொட்டி கதறி பணமெல்லாம் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி கடைசியில் அனாதிகளாக போகிற, அனாதி புணங்களாக போகிற எத்தனை பெற்றோருங்க, எத்தனை ஆளுங்க. அதான் இங்கே அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. பெற்றோர் கீழ்ப்படிஞ்ச பிள்ளை கெட்டு போனதுக்கு வரலாறு இருக்கா? வரலாறு இருக்கா? அந்த அப்பா அம்மா பேச்சு கேட்டு கெட்டு போனேன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பிள்ளையை சொல்ல சொல்லுங்கள். கீழ்ப்படியாமல் போய் கெட்டு போனேன்னு சொல்லலாம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு பிள்ளை கெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கீழ்ப்படிங்கள். ஆனால் எப்படி கீழ்ப்படிங்கன்னா கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்னு அந்த ஒரு வார்த்தை இருக்குது. சாராய் விற்க சொன்னால் விற்க முடியுமா? கஞ்சா விற்றுட்டு வாடான்னு அதுக்காக விற்க முடியுமா? இந்த அவனை போய் வெட்டிட்டு வா, இந்த கூலிப்படை ஒரு 1 லட்சம் ரூபா தர்றாங்க, நீ போ அந்த கோஷ்டியில் சேர்ந்துக்க, அப்பாக்காரன் சொன்னால் அது கேட்க முடியுமா? அது கர்த்தருக்கு வெளியே சொல்கிறான். அதுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி இங்கே சொல்லலை. பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே அவன் நல்ல காரியம் சொல்கிறானா, கர்த்தருக்குள்ளே அவன் பிழைக்க வைக்கிறதுக்கு சொல்கிறானா, வாழ வைக்கிறதுக்கு சொல்கிறானா, அறிவுரை சொல்கிறானா, நல்ல விஷயங்கள் சொல்கிறானா, கர்த்தருக்குள்ளே நீ என்ன செய், என்ன செய், கீழ்ப்படி, கீழ்ப்படி. லேலுயா. நாலாவது பாயிண்ட்டு எபேசியர் 6:4 படிங்க. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே நீங்களும், அதாவது பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நினைக்காம உங்களுக்கும் தான்ப்பா, உங்களுக்கும் தான் ஆலோசனை கொடுக்குறோம். பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை டென்ஷன் ஆக்காதீங்க, கோவப்படுத்தாதீங்க. இந்த நீட்டு தேர்வில் ரொம்ப பிள்ளைங்க செத்து போனதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு டார்ச்சர் பண்ணுறது, வெறி நாய் மாதிரி மார்க்கு 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 அந்த பிள்ளைக்கு அப்படியே மார்க்கை ஏற்றி விட்டு மார்க் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையே இல்லை போல் இருக்குன்னு நினைக்கிற அளவில் அந்த பிள்ளையை டென்ஷன் ஆக்கி, அந்த பக்கம் போனால் டீச்சரு கொடுமை, இந்த பக்கம் வந்தால் பெற்றோருங்க ஒரு நிம்மதி இல்லாமல் என்ன செய்யும், செத்தாலே சாகணும்னு செத்துருது. முட்டாள்தனமான பெற்றோர்கள். தயவுசெய்து மார்க்கை விட படிப்பை விட உன் பிள்ளை முக்கியம். அது முதல்ல தெரிஞ்சுக்க. பிள்ளையை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. அந்த பிள்ளைகளை இடத்துலேருந்து நீங்கள் பாருங்கள் பெற்றோர்களே. பாவம் சின்ன பிள்ளை என்ன செய்யும், பைக்கிட்ட தூக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுது, முழுவதும் அங்கே டார்ச்சரு. சாயங்காலம் உங்ககிட்ட வருது அப்பா கிட்ட, டியூஷன் போ, டியூஷன் போ, டியூஷன் போ, டியூஷன் போ. கொஞ்சம் கூட விளையாடுறதுக்கே அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. பாரதியார் என்ன சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, மாலை முழுவதும் விளையாட்டு, இது பழக்கப்படுத்திக்கொள் பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒளிஞ்சிருக்கக்கூடாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. அதில் புரட்சி பாரதியார். உன் பிள்ளைகள் விளையாடுறதுனால பிள்ளை ஹெல்த்து நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நீண்ட நாள் உயிர் வாழும். படிப்பு 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 படிப்பு, டீச்சன் 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 முட்டா பையங்க, முட்டா பெற்றோருங்க, முட்டாள் தான் உங்களை சொல்கிறேன் நான். எத்தனை பிள்ளைங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்க. செவுறுறதா தானே சித்திரம். உன் பிள்ளைங்க தாண்டா முக்கியம். ஏன் படிக்காத மேதைகள் உலகத்தில் இல்லையா? காமராஜர் என்ன படித்தார், எம்ஜிஆர் என்ன படித்தார், திருவள்ளுவர் படித்தாரா, ஔவையார் படித்தாரா? பெரிய பெரிய சரித்திரத்தில் பெரிய பெரிய ஆளுகளை சொல்கிறிய, அவங்களெல்லாம் படித்தாங்களா? அவங்க ஏசுநாதர் படித்தாரா, முகமது நபி படித்தாரா? உலகம் போட்டலையா அவங்கள? புத்தர் படித்தாரா? படிக்காத மேதைகள் உண்டு. நல்ல பிள்ளைகள் எப்படியாவது படிச்சிடுவாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. அந்த பிள்ளைகள் நிலைமையிலிருந்து யோசிங்க. ஏப்பா
உன்னால் முடியலையா, சரி இருப்பா லீவை போட்டுப்பா. சரி படிப்பு முடியலையப்பா, மார்க்கெல்லாம் அப்பா அம்மா மார்க்கு கேட்பீங்களா அடிப்பீங்களா கேட்பா, பாவமா அடிக்க மாட்டேன்ப்பா, மார்க்கெல்லாம் நீ தாண்டா எனக்கு முக்கியம், முத்தம் கொடுங்க, அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. பாகா அம்மாவே நமக்கு இப்படி கொடுத்துருச்சு, நமக்கு எதுக்குடான்னு தைரியமாக இருப்பான். ஆனால் நல்லா படிப்பான், நல்லா படித்து மார்க் வாங்கிடுவான் அந்த பிள்ளை. தெரிஞ்சுங்க, தயவு செய்து சொல்கிறேன், பெற்றோர்களே பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணாதீங்க. விஜய் ஆண்டனி ஒரு நடிகர் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருந்தார். அவன் மக பாவம் தற்கொலை பண்ணி தூக்கில் போட்டு தொங்கிட்டாங்க. இந்த படிப்பு விஷயம் டார்ச்சர் தாங்க முடியல. அப்போ பணம் இருந்து டைரக்டர் இருந்து என்ன செய்ய, கடைசியில் கல்லறை விட்டு வெளியே வராமல் அழுதுகிட்டே இருந்தானா. கிறிஸ்தவன் ஐயா, அறிவு வேணாம், அறிவு வேணாம், உன் பிள்ளை தாண்டா முக்கியம். என் 2 பையங்களை நான் டிகிரி படிக்க வச்சுருக்கேன். என்றைக்குமே நான் மார்க்குக்காக படிப்புக்காக அவங்கள நான் டார்ச்சர் பண்ணதே இல்லை, அடித்ததே இல்லைன்னு வைங்களேன். சத்தமாக ஏதாவது கோபமாக ஏதாவது பேசுவேன், சத்தம் போடுவேன், தவிர அவங்கள அடித்ததோ மார்க்கு முக்கியமோ சொன்னதே இல்லை. நல்லா படிச்சுட்டாங்களே. அவங்க கஷ்டங்கள்ல துன்பங்கள்ல வேதனைகளே துன்பங்கள்ல கோர்ட்டு கேஸு, அம்மாவை இழந்து குடும்பத்தில் அனாதியாய் பசி பட்டினியில் நல்லா படிச்சுட்டாங்களே, நல்லா வந்துட்டாங்களே. பெற்றோர்களே, பிள்ளைகள் முக்கியம், படிப்பு மார்க்கு முக்கியமல்ல, உன் பிள்ளைகள் முக்கியம். அதை புரிஞ்சுக்க. பெற்றோர்களே, உன் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க, டென்ஷன் ஆக்காதீங்க, உன் பிள்ளைகளை டென்ஷன் ஆக்காதீங்க. சில நேரங்களில் என் பிள்ளைகள் என் மேலே ரொம்ப கோவப்படும் போது நான் யோசிப்பேன், நம்ம சரியில்லையோ, கோவப்படுற அளவில் நம்ம நடந்துக்கிட்டோமோ, நம்ம ஞானம் இல்லாமல் நடந்துக்கிட்டோமோ, நம்ம தான் திருந்தணும், நம்ம நடந்து கொண்ட முறை சரியில்லை. நான் என்னைய கொஞ்சம் யோசித்து என்னை திருத்திக்குவேன். அப்பாவாக இருக்கிறதுனால அவன் செய்வதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது, செய்வதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. நம்மளும் தற்போது பரிசோதனை செய்யணும். பிள்ளையே நம்மளை அடிக்கிறான், குத்துன்னு ஏன் குத்துறான்? சில பெற்றோர்களை அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ கோபத்தில் அவன் ஏன் இருக்கிறான் யோசிங்க. பிள்ளைகளுக்கு 4 பேருக்கு முன்னாடி வையக்கூடாது, 4 பேருக்கு முன்னாடி பிள்ளைகளை கேவலப்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது. சும்மா பொய்யாவது சொல்லுங்கள், என் பிள்ளை கெட்டிக்காரன், அறிவாளி, பெரிய ஜட்ஜ் ஆகிடுவான், பெரிய பெரிய போலீஸ் ஆகிடுவான், சும்மா சொல்லுங்கள், பழிச்சிடும் அந்த வார்த்தை பழிச்சிடும். பிள்ளைகளுக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி அடித்து பேசாதீங்க, கோவப்படுத்தாதீங்க. பெற்றோர்களே, பிதாக்களே, கர்த்தருக்கேற்ற சிச்சையில் வளர்த்துருங்க, ஆண்டவருக்குள்ள உபதேசத்தில் வளர்த்துருங்க. நான் அந்த ஒரு விஷயத்தில் கண்டிஷனாக இருந்திருக்கேன். என் 2 பையங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த உபதேசத்தில் சத்தியத்தில் ஒரு சின்ன காலண்டர் இருக்கும். அந்த காலண்டர் வசனத்தை படித்து ஸ்கூலுக்கு போவாங்க. அதில் நான் கரெக்டாக நடத்திருக்கேன். இன்றைக்கி என் பிள்ளைங்க குடிகாரங்களாவோ இல்லை சீட்டாடியா குடிகாரங்களோ, கஞ்சா இழுக்கிறவங்களோ, பீடி குடிக்கிறவங்களோ, சாராயம் குடிக்கிறவங்களோ, மதுபானம் குடிக்கிறவங்களோ என் பிள்ளைகள் இல்லையே. அது பெரிய காரியம் இல்லையா? நீங்கள் எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே வளர்க்க தெரியாமல் வளர்த்தாலும் வீம்புக்கு இருக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கி எத்தனை குடிகாரங்களாக பிள்ளைகள் மாறி இருக்காங்க, கஞ்சா குடிக்கிறவங்களாக மாறி இருக்காங்க, எத்தனை கேவலமாக மாறி இருக்காங்க. சரி பண்ண முடியுமா? படிப்பு தான் முக்கியம், போ இன்றைக்கி ஸ்கூலாக போ வேலையாக போ, கடவுளை அப்புறம் பார்த்துக்குருவோம். ஆண்டவர் 2வது வச்சின்னா உன் பிள்ளைகளை கெட்டு நீ நாசமாக தான் போவ. கர்த்தருக்கு முதலிடம் கொடு, உன் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சை போதனை அதில் உன் பெற்றோர்கள் வளர்க்குறது. அதான் அறிவாளி பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்த்துட்டீங்கன்னா முதிர் வயதில் நிம்மதியாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். லேலுயா. 5வதாக சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். 5வதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேலைக்காரரே, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு கீழ்ப்படிங்க. வேலைக்காரங்களே, உங்களுக்கு மேலே எஜமான்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கபடற்ற மனதோடு கீழ்ப்படிங்க. கபடற்ற நல்ல எண்ணத்தோடு இருங்க. என் மகன் சின்ன பையன் ஒரு இடத்துல சேர்த்து விட்டேன் வேலைக்கு. 6500 ரூபா மறந்துட்டார், சைன் பண்ணிட்டாரு, அது மறந்துட்டார். இவன் எடுத்து கொடுத்துருக்கான் 6500 ரூபா. ஐயா இந்தாங்க காசு, வச்சுட்டு போயிட்டீங்க.
அவர் கொடுக்காவிட்டாலும் அவர் மறந்துருப்பார், கணக்கில் சேர்த்துருப்பார், இவன் அதை ஆட்டையை போட்டிருக்கலாம். அப்படியே எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேறு பெற்றோராக இருந்தால் அப்படியா, ஏன்டா முட்டாப்பை ஏன்டா கொடுத்தேன், எடுத்துகிட்டு வர வேண்டியதானே. வேறு பெற்றோர் அப்படி சொல்லிடுவேன். நான் சந்தோஷப்பட்டேன். அப்படி தான்ப்பா இருக்கணும்ப்பா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும்ப்பா. சில ஆஃபீஸுகளில் பார்த்தீங்கன்னா அது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே கம்பெனி காசு தானே, ஆஃப் பண்ண மாட்டாங்க, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கரண்ட்டு செலவெல்லாம் யார், கம்பெனி தானே, ஆஃப் பண்ணிட்டு போகணும். கம்பெனி வேறு நீ வேறு நினைக்கக்கூடாது. உன் எஜமான் நல்லா இருந்தால் தான் உனக்கு நல்லது. சாலமோன் ஐயா வேலை செய்யும்போது எத்தனையோ முறை காசை அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் மேலே உள்ள அதிகாரிக்கு எவ்வளவோ முறை பணத்தை மறந்து போய் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியும், எனக்கு சாட்சி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வேலைக்காரர்கள் ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த வேலைக்காரங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. சில வேலைக்காரங்களை செக் பண்ணுறதுக்காக பணத்தை கீழே போட்டு எடுக்கிறானா இல்லையான்னு பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு இன்றைக்கு போகிறவங்களெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒரு குருடை பக்கத்தில் காசு போடுவாங்க. அந்த குருடை நினச்சிக்கிட்டு இவன் காசை எடுத்துகிட்டு வந்துடுவான். இங்கே இன்றைக்கு நல்ல வியாபாரி வருவான். அந்த குருடனே இங்கே எஜமானா உட்காந்துருப்பான். ஏண்டா நீ குருடை நினச்சிக்கிட்டு நீ காசு எடுத்துகிட்டு வந்துட்டியா, உனக்கு வேலை இல்லை போ. செக் பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க. சிசிடி கேமரா மாதிரி கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் நீ வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இரு. உன் எஜமானுக்கு துரோகம் பண்ணாது. அவன் காசு வேற, உன் காசு வேறன்னு நினைக்காது. வேலைக்காரர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல சரீரத்தின்படி உன் எஜமான்களுக்கு அன்பு கூறுங்க, கீழ்ப்படிங்க. அடுத்து ஆறாவதாக எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்க. ரொம்ப கடும் சொல்லுவாங்க. இப்போ என் மகன் வேலை செய்கிற ஜான்பால் வேலை செய்கிற இடத்துல உள்ள அந்த ஐயா எஜமான் தான். அந்த வேலை செய்கிறவங்கள கடும் சொன்னதாக அந்த வேலைக்காரங்க சொன்னதே இல்லைப்பான்னு என்கிட்ட சொன்னான். இன்னைக்கு கோபமாக அவர் பேசுகிற மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. சத்தமாகவே அரட்டியே பேச மாட்டார். ஏன்னா பொதுவாக அரட்டி தான் வேலை வாங்குவாங்க. ஒரு இன்ஜினியர் வேலை செய்கிற வேலையாட்களை அரட்டி முருட்டி எல்லாம் சாப்பாட்டு கூட போக விடாமல் வேலை செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி சம்பாதிப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு கான்ட்ராக்டில் காசு நிற்கும். ஆனால் அந்த மாதிரி இந்தவர் இல்லையா, அவர் ரொம்ப சத்தமாக பேசுனதே நாங்கள் பார்க்கலன்னு சொல்லி வேலைக்காரங்க சொன்னதாக என் பையன் என்கிட்ட சொன்னான். அந்த எஜமான் தான் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவர். அவர் லேலுயா. அதனால் காசு 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 பணம் பணம்னு சொல்லி வேலையாட்களை ரொம்ப பிழியக்கூடாது. 12 மணி நேரம் வேலையா, 18 மணி நேரம் வேலையா வாங்குறது, 8 மணி நேரம் முடிஞ்சால் 10 மணி நேரம், அவ்வளோதான் தாங்க முடியும். அவன் என்ன தூங்க வேணாமா, குடிக்க வேணாமா, சாப்பிட வேணாமா, மனைவி பிள்ளைகளை பார்க்க வேணாமா? எஜமானங்களே, உங்களுக்கு ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கணும், அது தெரிஞ்சுக்கங்க. டாட்டான்னு சொல்லி ஒரு பெரிய அதிபர் உலகத்தில் பணக்காரராக இருக்கார். அவர் முதல்ல லவ் பண்ணார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கல்யாணமே பண்ணிக்கல. அவர் பணம் முழுவதும் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கே வாரி கொடுக்குறாருயா. அம்பானி அதானி சொத்தை விட அவர் ஏழைகளுக்கு கொடுத்த சொத்து அதிகம்னு சொல்கிறாங்க. டாட்டா இன்றைக்கும் இருக்கார், முதிர் வயதில் இருக்கார். ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்போம். எஜமானரே, உங்களுக்கு ஒரு எஜமான் பரலோகத்தில் உண்டு, அதை புரிஞ்சுக்க. இன்னைக்கு உள்ள வேலைக்காரங்களா அற்பமாக உங்கள்கிட்ட கூலி வாங்குறதுனால அவன் அடிமை இல்லை. அவன் வேலை செஞ்சதுக்கு நீ கூலி கொடுக்குற, அவ்வளோதான். அவன் வேலை செய்யாட்டினா உன் நிலைமை என்ன ஆகும், உன் துணிமணி என்ன ஆகும், உன் பாத்ரூம் நாரிடும்,
உன் உடம்பு நாரிடும், உன் வீடு நாரிடும். நீ எஜமானாவா இருப்ப, கேவலமாக போயிடுவ. நீ துணி துவைக்கிற இல்லாட்டினா, பாத்ரூம்பு கிளீன் பண்ணுறவன் இல்லாட்டினா, லெட்டின் பாத்ரூம்பு தொழிலாளி இல்லாட்டினா, சாக்கடை அல்றவன் இல்லாட்டினா, உன் நிலைமை என்ன ஆகும்? நாரி போயிடும், உலகமே நாரிடும். அதனால் கேவலமாக அவன் சாக்கடை எடுக்கிறதுனால, அவனை அற்பமாக கேவலமாக துணி தைக்கிறதுனால, துணி துவைச்சி குடைக்கிறதுனால ரொம்ப கேவலமாக நீ நினச்சின்னா, உன்னை மாதிரி ஒரு மடப்பையன் முட்டா பையன், உன்னை மாதிரி ஒரு கேவலமானவன் உலகத்திலே இல்லை. உனக்கு மேலே ஒரு எஜமான் உண்டு, அதை மறந்துடாத. தேவன். அவருக்கு முன்னாடி நீ ஒரு காலத்தில் கையை கட்டி நிற்கணும் நியாயந்திருப்பில். அவர் உனக்கு என்ன செய்வாரோ என்று அப்போ பார்த்துக்க. இன்றைக்கே அதை நினச்சி, உதாரணமாக கொர்நேலியு எடுத்துக்கோங்க. 100க்கு அதிபதி. அவன் எந்த அளவில் தாழ்மையாக இருந்தால் தான தர்மங்கள் எப்படி செய்தான்? கடவுள் அறியாத புறஜாதி தான். ஆவியானவரே அங்கே இறங்கினார் அவன் கூட்டத்தில். அதனால் எஜமான்களே, வேலைக்காரருக்கு கடுன்னு சொல்ல விட்டுருங்க. கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். 10வது பாயிண்ட்டு, சகோதரர்களே. 7வது பாயிண்ட்டு 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க? கடைசியில் சொல்கிற ஆலோசனை அப்போஸ்தலர்கள். சகோதரரேன்னா கிறிஸ்தவர்களே, தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஊழியக்காரங்களே, எல்லாம் சேர்ந்து தான் இந்த வார்த்தை. கடைசியில் என்ன? கர்த்தருடைய வல்லமையில் சத்துவத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் பலப்படுங்க. பணத்தில் இல்லை, படிப்பில் இல்லை, பங்களா காரில் இல்லை, கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்க. கர்த்தருக்குள்ளே நல்ல வல்லமையாக பயப்படுங்க. ஜபத்தை விட்டுறாதீங்க. வேத வாசிப்பு ஒரு அதிகாரமாவது ஒரு நாள் படிங்க. ஜபத்தோடு எந்த வேலையும் செய்யுங்க. கஷ்டம் துன்பம் பயம் வரும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சுற்றி அந்தகாரம் பிசாசில் நிற்கிது. இந்த மேலே போட்டிருக்கல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி இங்கே 11 போட்டிருக்கு. பிசாசின் தந்திரமாக சுற்றிக்கிட்டே இருக்கான். குறிப்பாக தேவ பிள்ளைகள் மேலே அவன் அக்கறையாக இருக்கான். ஊழியக்காரங்க மேலே நோக்கமாக இருக்கான். பரிசுத்தவான்கள் மேலே, நீதிமான்கள் மேலே அவன் ரொம்ப கண்காணிக்கிறான். சிசிடி கேமரா மாதிரி வகை தேடுறான். அதனால் நீ கத்தருக்குள்ளே பலப்பட்டினா அவன் துண்டக்கானா துணியங்கானான்னு ஓடிடுவான். நீ கத்தரை விட்டு விலகினா உன்னை விழுங்கிடுவான். ஏற்ற சமயத்தில் டமார்னு உன்னை தூக்கி போட்டுருவான். அதனால் மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் சகோதரர்களே உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன செய்யணும்? அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. இதான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை. ஆகவே நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். குடும்ப கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலருடைய ஆலோசனைகள் என்ற தலைப்பில் மனைவிகளே, 2வது புருஷர்களே, 3வது பிள்ளைகளே, 4வது பிதாக்களே, 5வது வேலைக்காரர்களே, 6வது எஜமான்களே, 7வது சகோதரர்களே. இந்த 7 காரியங்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னதை நினைவு கூர்ந்து உள்வாங்கி நடைமுறைப்படுத்துவோம். வாழ்க்கையை சீராக்குவோம், சிறப்பாக்குவோம். கர்த்தருடைய வருகையில் நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவதோடு ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.